நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் அவங்களுடைய தலைமையில வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கும் நீதிபதி GR சாமிநாதனுக்கும் மோதல் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? ஏன் இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கியிருக்காங்க நீதிமன்றத்தில்? தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி. அவர் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஸ்டெர்லைட் மேட்டரா இருக்கலாம், திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கலாம், இன்னும் பல இந்த ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டு நலிந்த விளிம்பு நிலை சாமானிய மக்களுக்காக இந்த பாஜக RSS எதிர்த்து வலதுசாரிகளை எதிர்த்து இப்போ கூட முருக பக்தர் மாநாடு விஷயமா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சமூகம் பிரச்சனைகளுக்கு அவர் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதுரையைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். நீதி அரசர் நீதிபதியின் நிலையை நாங்கள் மதிக்கிறோம். அனைத்து மனிதர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். எங்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது. மனிதர்கள் தான் எல்லாருமே. புரியுதா உங்களுக்கு? நீதிபதியாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்கள் இருந்தாலும் சரி. நீதித்துறை சிறப்பாக இயங்க வேண்டும் அப்படின்னா வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் சேர்ந்து அந்த நீதித்துறையை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை செழுமைப்படுத்த வேண்டும். அதை மக்களுடைய இறுதி நம்பிக்கை நீதிமன்றம் தான். அப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கவங்க நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நீங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மையில நீங்க இருக்கணும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, மதுரை நீதிமன்றத்துல அந்த இடத்துல நீதிமன்றத்துல அரசியல் ஆக்குறாங்க, நீதிமன்றத்தையே அரசியல் ஆக்குறாங்க. இப்ப வாஞ்சிநாதனுக்கு சப்போர்ட்டா திமுக இருக்கிறதாகவும், GR சாமிநாதன் அவங்களுக்கு சப்போர்ட்டா BJP RSS இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த இடத்துல அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. வாஞ்சிநாதன் ஒரு போராளி, மக்கள் போராளி, மக்களின் குரல். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவருக்கு வலதுசாரிகள் எப்படி ஆதரவா இருப்பாங்க? பாஜக RSS எப்படி ஆதரவா இருக்கும் அவருக்கு? அதிமுக எப்படி ஆதரவா இருக்கும் அவருக்கு? அவருக்கு திமுகவும் திகாவும் அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்டுகள் தான் ஆதரவா நிற்போம். மேடம், நாங்கள் கடந்த பல ஆண்டுகள் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேண்டும், எல்லா சாதிக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த விளிம்புநிலை சாமானிய மக்கள் பிரதிநிதித்துவம் வேண்டும். எல்லா போராட்டமும் கடந்த பல வருஷமா நடந்து தான் மேடம் இருக்குது. இன்னைக்கு இது புதாகரமா வெடிச்சிருக்குது. அவர் அந்த நிகழ்ச்சியில பேசுறதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. வேண்டாம், நீங்க வாயக்கலதாதீங்க தயவு செய்து. என்ன அவர் என்ன பேசினாரு? இல்ல அதான் மேடம், அவர் என்ன பேசினாருன்றத மக்கள் மன்றத்தில் வைப்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மக்களோட முன்னாடி வைப்போம் அந்த வீடியோவை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மக்கள் அதை ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களான்னு பார்ப்போம். இவர் சொல்ற கருத்தியல் சனாதன தர்மம் தான் உயர்ந்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்ததல்ல. இந்த பாஜக RSS சங்கி கும்பல் இது போராடிட்டு இருக்காரு. அது எல்லா துறையிலையும் போராடுறாரு. அரசு துறையிலையும் போராடுறாரு, அரசியலையும் போராடுறாரு, நீதித்துறையிலையும் போராடுறாரு. அப்ப அவருக்கு நாங்க தான் துணை நிற்போம். ஆனா விட மாட்டோம். அவர் மேல நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை கண்டனே ஆச்சுன்னா பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும். நான் சொல் யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் அவங்களுடைய தலைமையில வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கும் நீதிபதி GR சாமிநாதனுக்கும் மோதல் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? ஏன் இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கியிருக்காங்க நீதிமன்றத்துல? மேடம், தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி. அவர் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஸ்டெர்லைட் மேட்டரா இருக்கலாம், திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கலாம், இன்னும் பல இந்த ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டு நலிந்த விளிம்பு நிலை சாமானிய மக்களுக்காக இந்த பாஜக RSS எதிர்த்து வலதுசாரிகளை எதிர்த்து இப்போ கூட முருக பக்தர் மாநாடு விஷயமா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சமூகம் பிரச்சனைகளுக்கு அவர் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதுரையைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். நல்ல ஒரு தோழர் அவர், நல்ல மனிதர் அவர். ஏன்னா இப்போ அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, ஜாதி ரீதியாக மத ரீதியாக நீதிமன்றம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது, தீர்ப்புகள் அப்படி சார்ந்து கொடுக்கப்படுது. என்ன அதுக்கடுத்து இந்த என்ன சொல்றதுன்னா இந்த வலதுசாரி ஆதிக்கம் நீதித்துறையில் அதிகமாக இருக்குது. என்ன சொல்றதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் நீதித்துறையை டாமினேட் பண்ணுது. ஒரு 3% மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் 97% அதிகாரத்தை டாமினேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இது காலங்காலமாக இருக்குது. ஆனால் அதை ரொம்ப துரிதமாக முன்னெடுத்து ரொம்ப உத்வேகத்தோடு என்ன சொல்றது ஒரு அறிவு சார்ந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன அப்போ இவர் ஒரு வழக்கு விசாரணை நடக்கும்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் GR சுவாமிநாதன் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் பல வழக்கறிஞர்களுக்கு முன்னாடி நீ ஒரு கோழை அப்படின்ற, இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் நீதிபதியாக இருப்பதாலே நீங்கள் கடவுளுக்கு நிகரான தெய்வத்துக்கு நிகரானவர்கள் கிடையாது.
நீங்களும் வந்து மனிதர்களாக பிறந்து வானத்துல நீங்க ஒன்றும் குதிக்கல, மனிதர்களாக பிறந்து நீங்களும் வந்து வழக்கறிஞருக்கு வந்து பள்ளி பருவம் முடிச்சு கல்லூரி முடிச்சு வழக்கறிஞர் பதிவு பண்ணி சட்டக்கல்வி படிச்சு வழக்கறிஞரை பதிவு பண்ணி அதுக்கடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி அப்பதான் நீங்க நீதிபதி வந்திருப்பீங்க. எல்லா மக்களுடையும் பயணமாய் தான் நீங்க வந்திருப்பீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீதி அரசர் நீதிபதியின் நிலையை நாங்க மதிக்கிறோம். அனைத்து மனிதர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். எங்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது. மனிதர்கள் தான் எல்லாருமே. புரியுதா உங்களுக்கு? நீதிபதியாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்கள் இருந்தாலும் சரி. நீதித்துறை சிறப்பாக இயங்க வேண்டும் அப்படின்னா வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் சேர்ந்து அந்த நீதித்துறையை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை செழுமைப்படுத்த வேண்டும். அதை வந்து மக்களோட இறுதி நம்பிக்கை நீதிமன்றம் தான். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கவங்க நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் நீங்கள் இருக்கணும்? நீங்கள் ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக அனைத்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த விளிம்புநிலை சாமானிய மக்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான ஆளாக தான் நீங்கள் இருக்கணும். உங்களை அடையாளப்படுத்துறதே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான மாதிரி தான் நீங்கள் அடையாளப்படுத்தணும். ஏன்னா ஒரு முஸ்லீமுக்கும் நீங்கள் தான் தீர்ப்பு வழங்க போறீங்க, இந்துக்கும் நீங்கள் தான் தீர்ப்பு வழங்க போறீங்க, கிறிஸ்தவனுக்கும் நீங்கள் தான் தீர்ப்பு வழங்க போறீங்க, பணக்காரனுக்கும் தீர்ப்பு கொடுக்க போறீங்க, ஏழைக்கும் தீர்ப்பு கொடுக்க போறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அப்படி நீங்க இல்லை, நீங்க அதுதான் பிரச்சனை. ஆனா இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க, மதுரை நீதிமன்றத்துல வந்து அந்த இடத்துல நீதிமன்றத்துல அரசியல் ஆக்குறாங்க, நீதிமன்றத்தையே அரசியல் ஆக்குறாங்க. இப்ப வாஞ்சிநாதனுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து திமுக இருக்கிறதாகவும், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து பிஜேபி RSS இருக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க. அந்த இடத்துலயும் வந்து அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. வாஞ்சிநாதன் ஒரு போராளி, மக்கள் போராளி, மக்களின் குரல். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவருக்கு வந்து வலதுசாரிகள் வந்து எப்படி ஆதரவா இருப்பாங்க? பாஜக RSS எப்படி ஆதரவா இருக்கும் அவருக்கு? அதிமுக எப்படி ஆதரவா இருக்கும் அவருக்கு? அவருக்கு வந்து திமுகவும் திகாவும் அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்டுகள் தான் ஆதரவா நிற்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் காவிமயமாக்கப்பட்டிருக்கு, நீதித்துறை காவிமயமாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 3% இருக்கக்கூடிய அந்த சமூகம் வந்து நீதித்துறையை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது, கட்டுப்படுத்துது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லா தீர்ப்புகளும் சாஸ்திர அடிப்படையில், மனுஸ்மிருதி அடிப்படையில், சனாதன அடிப்படையில், பகவத்கீதை அடிப்படையில், ஹிந்து மத கோட்பாடுகள் அடிப்படையில், சடங்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரம் கோத்திரம் இந்த மாதிரி அடிப்படையில் தீர்ப்புகள் எப்படி வழங்கப்படலாம் நான் கேட்கிறேன். இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். பிராமணர்கள் உண்ட எச்சில் நிலையில் உருண்டு அகப்பிரச்சனை பண்ணுவது என்பது ஒரு ஐதீக முறை, அதை ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. எப்படி இதை நாங்கள் ஏற்றுக்க முடியும்? இந்த சமூகமே ஜாதியாலையும் மதத்தாலையும் பிற்போக்கு சிந்தனையாலையும் மூட நம்பிக்கையாலையும் காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையை, ஒரு முரட்டுத்தனமான மிகவும் உலகத்திலேயே உலகத்திலே இழிநிலை வாழ்க்கையை வாழ்றவனே இந்த நாட்டில் இருக்கவன் தான், இந்த இந்தியாலையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கவன் தான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த ஜாதியாலையும் மதத்தாலையும் வஞ்சிக்கப்பட்டு இழிநிலையில தத்ரியனாக சூத்திரனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கேவலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அதை நீங்கள் நீதிமன்ற வழியில வந்து தீர்ப்புகள் வழியில நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்க. இன்னொரு விஷயம், இவங்க இரண்டு பேருக்கும் வந்து தனிப்பட்ட ரீதியாகவும் பகை இருக்கு அப்படின்னு. தனிப்பட்ட ரீதியா எந்த பகையும் கிடையாது மேடம், தனிப்பட்ட ரீதியா எந்த பகையும் கிடையாது. கருத்தியல் பகை, ஓபனா பேசுவோம். கருத்தியல் பகை. அவர் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாரு, மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கிறாரு, இவர் ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கிறார், அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் தூக்கி பிடிக்கிறார் வாஞ்சிநாதன் அவர்கள். அவர் கருத்தியல் எங்களுக்கு ஒத்து வராது, எங்க கருத்தியல் அவருக்கு ஒத்து வராது. புத்தர் செய்தார் போர், பார்ப்பனியத்தை எதிர்த்து மேடம், புத்தர் பார்ப்பனியத்தை எதிர்த்து புத்தர் போர் செய்தார். அந்த புத்தர் செய்த போரின் நீட்சியாக புரட்சியாளர் அம்பேத்கர் போர் செய்தார். அதன் நீட்சியாக தந்தை பெரியார் போர் செய்தார். 2 பேரும் சமகாலத்தில் பண்ணாங்க, அம்பேத்கர் பெரியாரும். அந்த போரை நாங்க இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப என்ன தப்புன்னு நீங்க கேக்குறீங்க? வாஞ்சிநாதன் வந்து அம்பேத்கர் புத்தர் தந்தை பெரியாரோட குரலா ஒலிக்கிறார், என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் ஆதிக்கம் பண்ணுவீங்களா நீதித்துறைய? சொல்லுங்க மேடம், நீங்க தான் ஆதிக்கம் பண்ணுவீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் 100ஆண்டு விழா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் போய் பெரியாரை கூப்பிடுறாரு. அப்ப பெரியார் லிஸ்ட் எடுத்து போடுறாரு, பாரு உயர்நீதிமன்றத்தில் யார் நீதிபதியா இருக்கான்றப்ப எல்லாம் ஐயர் ஐயங்கார் எல்லாம் உயர் சாதி பேரா இருக்குது. ஏன்டா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாலை நீதிபதி இல்ல அப்படின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வரதராஜன் நீதிபதி அப்பாயின் பண்ணார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அப்ப யார் எங்களுக்கு நிக்குது? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகம், ஏழை எளிய நலிந்த விளிம்புநிலை சாமானிய மக்களுக்கு நிக்கிறது திமுக, திக, திராவிட கருத்தியல், அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தியல், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ். புரியுதா உங்களுக்கு? அப்ப நாங்க அந்த பக்கம் தான் நாங்க நிப்போம். அதுதான் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்காரு வாஞ்சிநாதன். என்ன தப்புன்றீங்க அதுக்கு? இவர் எந்த கருத்தியல் செயல்படுறார் அப்படின்னு நீங்க பாருங்க, அதை பாருங்க. எதிர்கருத்தியல் பிரச்சனையே. மற்ற வழக்கறிஞர் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலையே, என்ன காரணம்? எல்லாரும் போராளி இல்ல, எல்லா துறையிலும் பிழைப்புவாதி இருக்கிறாங்க. நீதிமன்றத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா ஒண்ணு நீதிபதியால வந்து அந்த தவறை வந்து நிறுத்த முடியும், இல்லைன்னா வழக்கறிஞரால நிறுத்த முடியும். மற்ற வழக்கறிஞர் ஏன் இதை வந்து அதான் நான் வந்து அழகா சொல்லிட்டேன். எல்லாரும் போராளிகள் அல்ல, பலரும் பிழைப்புவாதிகள். நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. இன்னும் நீங்க கிளறீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா நான் பேசிடுவேன். கோவத்துல இருக்கேன் நான், பயங்கர வெறியில இருக்கேன் நான். சொல்ல புரியுது உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது இந்த போர் புத்தர் பெரியார் அம்பேத்கர் பண்ண போர் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன தப்புன்றீங்க? போர் செய்வோம்,
போர் செய்வோம். என்ன பண்ணுவீங்க? இவருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு யாரு வந்து ரைட்ஸ் கொடுத்தா? எதனால யாரு, அதாவது பின்னாடி இவருக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம், அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. அது எல்லாருக்குமே ஊரறிந்த விஷயம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை மேல மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஓப்பனாவே நான் சொல்றேன். இந்த காணொலியை வழக்கறிஞர்கள் எல்லாரும் பாருங்க. நீதித்துறை மேல மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க மேடம். இந்த ஜனநாயக நாட்டுல இன்னைக்கு வந்து 7 கோடி இங்க இருக்கான், இந்தியா முழுக்க 150 கோடி வச்சுக்கோங்க. எல்லாருமே நீதித்துறை மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க மேடம். இதான் மேடம். ஒருவரால நீதித்துறை மேல வந்து மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு எப்படி? தீர்ப்புகள் எப்படி வருது? ஒரு தீர்ப்பு நான் சொல்றேன். நான் நீதிபதி பேரை சொல்ல வரல, நான் தீர்ப்பு சொல்றேன். என்னன்னா வர்ண கட்டமைப்பு இருக்குது இந்த நாட்டுல, ஜாதி இருக்குது அப்படின்னு அதை அட்மிட் பண்றாங்க. இன்னும் நிறைய தீர்ப்புகள் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தாங்க மாட்டேங்க. பகவத்கீதையெல்லாம் கோட் பண்ணி சொல்லுவாங்க உங்க தீர்ப்பு. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஏன் நீதிபதி ஆறுதில்ல? சொல்லுங்க பதில் அதுக்கு எனக்கு முதல்ல. ஒடுக்கப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் அதிகமான நீதிபதிகள் ஏன் இல்ல? உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் ஏன் இல்ல? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கிட்டத்தட்ட வந்து 35 பேர் வச்சுக்கலாம். அது 32 பேர் யார் இருக்கா? எந்த சமூகம் இருக்குது? 3% சமூகம் இருக்குது. அப்ப யாருக்கு நீதித்துறை இயங்கிக்கிட்டு இருக்கு? அதான் பெரியார் அழகா சொன்னார். அதே நான் சொல்லல, பெரியார் சொன்னார். நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் நம்மெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த பிறகு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாம் சட்டங்களை இயற்றுவோம். ஆனால் அந்த நேரத்தில் பார்ப்பனர்கள் நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு பெரியார் சொன்னார். இது நான் சொல்லப்பா, பெரியார் சொல்றார். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து நான் என்ன சொன்னேன், இப்ப ஜஸ்டிஸ் சந்துரு மாதிரி ஏன் நீதிபதிகள் வர்றது இல்லப்ப? எப்படிப்பட்ட ஒரு அழகா நல்ல நீதிபதி அவர். அவரை மாதிரி ஏன் நீதிபதிகள் இப்ப இல்ல? சொல்லுங்க. எத்தனையோ நீதிபதிகள் சொல்லலாம். ஹரிபரந்தாமன் இருக்கிறாரு. எத்தனையோ நல்ல நீதிபதிகள் இருக்கிறாங்க இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. நான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு நான் வந்து நீதித்துறை எல்லாருமே தப்புன்னு நான் சொல்லல. அப்ப ஏன் அந்த மாதிரி நீதிபதிகள் மக்களுக்கான ஏழை எளிய, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த, விளிம்புநிலை சாமானிய மக்கள், இடதுசாரி கருத்தியல் உள்ளவர்கள், அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் உள்ளவர்கள் ஏன் நீதிபதியாக வர முடியவில்லை? பதில் சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்லயே வர முடியல, ஹைகோர்ட்லயே வர முடியல. தென்னிந்தியாவுக்கு எதுக்கு உச்சநீதிமன்றம் கொடுக்க மாட்டீங்க சென்னையில? ஏன்னா அதிகார குமிப்பு மத்திய அரசுல. அப்ப இன்னைக்கு பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ, ஜாதிய, மதவெறி அமைப்புகள், சங் பரிவார் கும்பல் நீதித்துறையை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு. இதான் நடந்துட்டு இருக்குதுங்க. அப்ப அதை எதிர்த்து வாஞ்சிநாதன் குரல் கொடுக்கிறாரு. நீங்க அதை எதிர்கொள்ளுங்க. ஏன் பயப்படுறீங்க? எதிர்கொள்ளுங்க வாஞ்சிநாதனை. இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை தலை ஓங்காம இப்போ அவர் புத்தக வெளியீட்டு விழா ஒரு மேடையில தனிப்பட்ட கருத்தை வந்து பதிவு செஞ்சதுக்கு பின்புதான் இந்த பிரச்சனை வந்து தலை ஓங்கி இருக்கு. இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல பேசும் பொருளா வந்து ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏன் அதை பேசும் பொருளாக்கல? தனிப்பட்ட கருத்தை ஒரு தெரியாம மேடையில சொன்னதா கூட வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அரசல் புரசலான பேச்சுகளும் வந்து போயிட்டு இருக்கு. இதை நீங்க மேடம், நான் கடந்த பல ஆண்டுகள் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேண்டும், எல்லா சாதிக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும், ஏழை எளிய, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த, விளிம்புநிலை சாமானிய மக்கள் பிரதிநிதித்துவம் வேண்டும். எல்லா போராட்டமும் கடந்த பல வருஷமா நடந்துதான் மேடம் இருக்குது. இன்னைக்கு இது புதாகரமா வெடிச்சிருக்குது. அவர் அந்த நிகழ்ச்சியில பேசுறதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. வேண்டாம், நீங்க வாய கலராதீங்க தயவு செய்து. என்ன அவர் என்ன பேசினாரு? இல்ல அதான் மேடம், அவர் என்ன பேசினாருன்றத மக்கள் மன்றத்துல வைப்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மக்களோட முன்னாடி வைப்போம் அந்த வீடியோவை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மக்கள் அதை வந்து ஆதரிக்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களான்னு பார்ப்போம். இவர் சொல்ற கருத்தியல் சனாதன தர்மம் தான் உயர்ந்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்தது அல்ல அப்படின்ற சொல்றாரு அவர். அது நான் அதை பத்தி நான் எதிர்த்து எந்த கருத்துமே நான் சொல்ல விரும்பலப்பா. நான் சொல்ல விரும்பல, வேண்டாம். ஏன்னா மக்கள் மன்றத்தில் வைப்போம். இந்தியா வந்து மதசார்பற்ற ஜனநாயக நாடா இல்லையா? இந்தியா இஸ் சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஸ் பர் தி பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல நீங்க இல்ல இந்தியா வந்து ஹிந்து ராஷ்டிராவா? அதுக்கு பதில் சொல்லு. இந்து நேஷனா? பதில் சொல்லு. இந்தியா இந்து நாடா இல்ல மதசார்பற்ற ஜனநாயக நாடா? இந்தியா வந்து மதசார்பற்ற ஜனநாயக நாடுன்னா நான் ஒத்துக்குவேன். இந்தியா வந்து ஹிந்து தேசம், இந்து ராஷ்டிரான நான் எதிர்ப்பேன். அதை நான் கடுமையா விடமாட்டேன். நான் அதை புரியுது நான் சொல்றது உங்களுக்கு. அப்ப இவர்கள் வந்து தயவு செய்து வந்து இந்த 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 வழக்கு இருக்கு பாருங்க, இந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் கேஸ், இது வந்து தயவு செய்து விட்ரா பண்ணிருங்க. அவர் மேல ஆக்ஷன் எடுக்காதீங்க. அவர் பேசியது எந்த தவறுமே கிடையாது மேடம். நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புகளை ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஆய்வுக்கு உட்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா நீதிபதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுங்க எல்லாரும் மேலையும். ஏன் எடுக்க மாட்டீங்க? இம்பீச் பண்ணுங்க. தவறான நீதிபதிகள், தவறான தீர்ப்புகள், இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக விஷயங்கள் இருந்தால் இம்பீச் பண்ணுங்க. உடனே வந்து இது பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க. வேண்டாம். ஏன்னா இந்த மக்கள் பெரும்பான்மை 90% மக்கள் இங்க ஏழையாவும், தத்ரீனாவும், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட ஏழை மக்களா, நலிந்த மக்களா, விளிம்பு நிலையில மோசமான வாழ்க்கை வாழ்றான். அவன் அந்த நீதிமன்றத்தை தான் வர்றான்.
தீர்ப்புக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக வர்றான். அப்ப நீங்க சரியான இடத்துல நீங்க இருந்து அதை செய்ய முடியல, தயவுசெய்து விட்டுட்டு போயிருங்கன்ற. நான் அந்த பொசிஷன் விட்டுருங்க. யாரோ அந்த இடத்துல அந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்து உட்காரட்டும்னு நான் கேட்கிறேன். பொதுவா சொல்றேன் நான். அதனால தயவு செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் இதை நீங்க விசாரிக்கணும். விசாரித்து அவருடைய தீர்ப்புகளை, அவருடைய நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். வாஞ்சிநாதன், தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதாவது தயவு செய்து நான் இன்னொன்று சொல்றேன், வழக்கறிஞர்கள், தமிழ்நாடு கூடிய சட்ட மாணவர்கள் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அவருக்கு துணையாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்த வேண்டும். எல்லா பாரும் போராட்டம் பண்ணணும். எல்லா ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போராட்டம் நடத்தணும். இன்னைக்கு தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளை போராடிட்டு இருக்காரு. இந்த கும்பலை எடுத்து, இந்த பாஜக அரசு சங்கி கும்பல் எது போராடிட்டு இருக்காரு. அது எல்லா துறையிலையும் போராடுறாரு. அரசு துறையிலையும் போராடுறாரு, அரசியலையும் போராடுறாரு, நீதித்துறையிலையும் போராடுறாரு. அப்ப அவருக்கு நாங்க தான் துணை நிற்போம். நான் விட மாட்டோம். அவர் மேல நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை கண்டனே ஆச்சுன்னா பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும். சொல்றேன் அன்னைக்கு. சரிங்க சார், இப்போ வாஞ்சிநாதன் அவங்களும் இப்போ நீதிபதிக்கும் உண்டான கான்வர்சேஷன் அது தலைமை நீதிபதிக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க 2 பேரும் சொன்ன கருத்தை வெளியிட்டது யாரு? ஒண்ணு வாஞ்சிநாதன் அவர்கள் வெளியிடணும், இல்ல அப்படின்னா ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வெளியிடணும். இவங்க 2 பேர்ல யாரு வெளியிட்டா இது எப்படி மற்ற வழக்கறிஞர் குரூப்புக்கு பரவியது? இது என்ன காரணம்? யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மேடம், வெளியிட்டதை விட்டுருங்க, அவ்வளோ டீப்பா தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, லீக் ஆயிருச்சு. யார் மேல தப்பு? நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொல்றேன். கண்டிப்பாக தோழர் வாஞ்சிநாதன் மீது தவறு கிடையாது. அவர் கருத்து எல்லாமே சரிதான். நீங்க என்ன வேணாலும் வாஞ்சிநாதன் தோழரோட இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அறக்கழகத்தில் இருக்குது, அறக்கழகம் சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மோஸ்ட்லி அந்த கேள்விக்கு கொடுப்பாரு. அறக்கழகம் கேள்வி 24/7. என்ன மதுரையில் அங்கே தான் அந்த 2 ஊடகத்தை தான் கொடுப்பாரு. அவர் நேர்காலம் முழுக்க நான் பார்க்குறேன். நான் அவர் பேசுறது என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எந்த தப்புமே கிடையாது. அவர் அநாகரிகமாக பேசவே மாட்டார், தவறாக அவர் பேசவே மாட்டார், கரெக்டாக பேசியிருக்காரு வாஞ்சிநாதன் அவர்கள். அது நீங்க ஆக்ஷன் எடுங்க. வாஞ்சிநாதன் புகார் தராருல, ஆக்ஷன் எடுங்க, ஆய்வுக்கு உட்படுத்துங்க. இவர் தப்புனா இவரை தண்டிங்க, அவர் தப்புனா அவரை தண்டிங்க. அதே நீங்க பண்ண மாட்டீங்க. அதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க அப்ப என்ன பண்றீங்க? அந்த புகார் கொடுத்த உடனே நீங்க அவமதிப்பு வழக்கு போடுறீங்க. நீதித்துறை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நீதிமன்றம் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது போய் ஒளிஞ்சுக்க கூடாது. நீதிமன்றம் மக்கள் விமர்சனம் செய்வார்கள், வழக்கறிஞர்கள் விமர்சனம் செய்வார்கள், சட்ட மாணவர்கள் விமர்சனம் செய்வார்கள். நீதித்துறை மக்களுக்கானது. எல்லாரும் மக்கள் டாக்ஸ் பண்ணி தானே வாங்குறீங்க. மக்கள் டாக்ஸ் தானே கார்ல போறீங்க, வீட்டுல இருக்கீங்க, பங்களால இருக்கீங்க, சொகுசா இருக்கீங்க, அலவன்ஸ், உங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ், கிஸ்லாம் மக்கள் வரி பணம். மக்கள் சேவகன். யுவர் நாட் அத்தாரிட்டி, யுவர் நாட் கிங். நீ மன்னன் கிடையாது, நீ முடிசூடா மன்னன் கிடையாது. நீ மக்கள் சேவகன், பப்ளிக் சர்வெண்ட், சோசியல் ஒர்க்கர், சோசியல் சர்வெண்ட். மாச சம்பளம் வாங்குற, அதுக்கேற்ற மாதிரி வேலையை பாரு. அதான் நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, கோர்ட்ல இருக்க குமாஸ்தால இருந்து, நீதிபதியில இருந்து, டிரைவர்ல இருந்து, அந்த நீதிமன்றத்தை கூட்டுறாங்க பாருங்க, அந்த மக்கள்ல இருந்து எல்லாருமே மக்கள் சேவகன் தான். இப்படி மக்கள் சேவனை இரு, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் வாஞ்சிநாதன் தோழர் செய்ததில் எந்த தவறும் கிடையாது. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ், இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவருமே வாஞ்சிநாதன் தோழருக்கு ஆதரவா நிற்போம். வாஞ்சிநாதன் தோழர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றுவோம். நாங்க பெரிய போராட்டம் வெடிக்கும் தமிழ்நாட்டில். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களையும் போராட்டம் வெடிக்கும். அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் எங்களுக்கு அந்த போராட்டத்துக்கு வழிகாட்டும். இதுதான். கண்டிப்பா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க. பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.